தமிழகத்தில் களை கட்டியுள்ள தீபாவளி இறுதி நேர ஷாப்பிங். இனிப்பு புத்தாடை என உற்சாகமாக வாங்கும் மக்கள். தீபாவளியை முன்னிட்டு சென்னையிலிருந்து சொந்த ஊருக்கு படையெடுக்கும் மக்கள். தேசிய நெடுஞ்சாலைகளில் கடும் போக்குவரத்து நெரிசல். தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் முன்கூட்டியே உருவாகிறது காற்றழுத்த தாழ்வு பகுதி. 24ஆம் தேதி உருவாகும் என கூறப்பட்டிருந்த நிலையில் 21ஆம் தேதியே உருவாகும் என அறிவிப்பு. வடகிழக்கு பருவமழை மீட்பு பணிகளில் ஈடுபட தயாராகும் தேசிய பேரிடர் மீட்பு படை வீரர்கள். 30 பேர் கொண்ட 5 குழுக்கள் அரக்கோணம், சென்னை, நெல்லையில் முகாம். தென்காசியில் தொடர் மழையால் குற்றால அருவிகளில் வெள்ளப்பெருக்கு. இரும்பு தடுப்புகள் முழுமையாக சேதம். சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை நீட்டிப்பு. கனமழை மற்றும் முல்லை பெரியாறு நீர்வரத்து காரணமாக வேகமாக நிரம்பும் வைகை அணை. மதுரை, திண்டுக்கல், சிவகங்கை உள்ளிட்ட 5 மாவட்ட கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை. நாட்டு மக்களின் நெஞ்சங்களில் ஏராளமான கேள்விகள் நிரம்பியுள்ளதாக முதல்வர் மு.க. ஸ்டாலின் எக்ஸ் தளத்தில் பதிவு. ஊழல்வாதிகள் பாஜகவின் கூட்டணிக்கு வந்த பிறகு வாஷிங் மெஷினில் வெளுப்பது எப்படி என கேள்வி. ஊழலை பற்றி பேச திமுகவுக்கு தகுதி இல்லை. பாஜக மாநில முன்னாள் தலைவர் அண்ணாமலை விமர்சனம். கரூரில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஆதரவாக எல்லா வகையிலும் இருப்போம் என தவேக தலைவர் விஜய் அறிக்கை. உயிரிழந்தவர்களின் குடும்பத்திற்கு தலா 20 லட்சத்தை வங்கியின் மூலம் அனுப்பியுள்ளதாகவும் விளக்கம். விஜய் தலைமையில் புதிய கூட்டணி அமையும் என அமமுக பொதுச் செயலர் டிடிவி தினகரன் பேட்டி. திமுக, என்டிஏ, விஜய் கூட்டணி, சீமான் என 4 முனை போட்டி இருக்கும் என விளக்கம். திமுக தலைமையிலான கூட்டணி, என்டிஏ கூட்டணி, விஜய் தலைமையிலான ஒரு கூட்டணி, அதுபோல நண்பர் சீமான் அவர்கள் தனித்தனி 4 முனை போட்டி உருவாகும். சென்னையில் தங்கம் விலை சவரனுக்கு 1600 ரூபாய் குறைவு. 1 கிராம் 12,000 ரூபாய்க்கும், 1 சவரன் 96,000 ரூபாய்க்கும் விற்பனை. உத்தரப்பிரதேசத்தில் தயாரிக்கப்பட்ட புதிய பிரம்மோஸ் ஏவுகணைகளை அறிமுகப்படுத்தினார் பாதுகாப்புத்துறை அமைச்சர். பாகிஸ்தானின் ஒவ்வொரு அங்குல நிலத்தையும் தாக்கும் திறன் கொண்டது என பேச்சு. ரஷ்யாவிடமிருந்து எண்ணெய் இறக்குமதி செய்வதை இந்தியா நிறுத்திக் கொள்ளும் என ட்ரம்ப் மீண்டும் பேச்சு. ட்ரம்பின் பேச்சுகளுக்கு பதில் கொடுக்காமல் மௌன சாமியார் ஆகிவிட்டார் பிரதமர் மோடி என
காங்கிரஸ் விமர்சனம். வங்கதேச தலைநகர் டாக்கா விமான நிலையத்தில் தீ விபத்து. விமானங்கள் ரத்து செய்யப்பட்டதால் பயணிகள் அவதி.